விளைவது வேர்ச்சொல்லை தருக. ஆன்சர் விளை. அடுத்து வருக. வருகக்கு வேர்ச்சொல்லுன்னு வா. ஆப்ஷன் பி வா. அறியேன். அறியேன் அப்படிங்கிறது வேர்ச்சொல் அறி. ரி எந்த ரீங்கிறத பார்த்து கரெக்டாக போடுங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொத்து, தாறு, கதிர், சீப்பு, இது எல்லாமே ஒரு குலை வகை. கொத்து, தாறு, கதிர், சீப்பு குலை வகை. அடுத்து மலைக்குகை. மலைக்குகை அப்படிங்கிறது பிளம். ஆப்ஷன் பி பிளம் முளை. பிளம்னாலும் முளைனாலும் மலைக்குகை தான். அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்யவும். வாழை, வந்தலை, மத்தளை, சிறப்புறக்கமலை. ஸோ மத்தளை வாழைங்கிறது வாழை மீன், மீன் வகை சேர்ந்தது. வாழை அப்படிங்கிறது வாழைப்பழம், அந்த மரம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி மீன் மரம். அடுத்து சிரம். சிரம் என்பதன் பொருள் என்ன அப்படிங்கிறாங்க. சிரம் அப்படின்னா தலை. அது எந்த லைன் சரியாக பார்த்துக்குங்க. இந்த குண்டுலை தலை. ஆப்ஷன் ஏ தலை. இந்த கிண்ணம் 3 சுழியின் 2 சுழியின் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த கிண்ணம் அப்படிங்கிறது பாத்திரம், நமக்கே தெரியும். கிண்ணம்னா ஒரு சிறு பாத்திரம். இன்னொரு அந்த 2 சுழியினுக்கு துன்பம். கிண்ணம் அப்படின்னா துன்பம்னு அர்த்தம். ஆன்சர் ஏ சிறு பாத்திரம் துன்பம். அடுத்து கிரெடிட் கார்டு. இணையான தமிழ் சொல்லணும்னு கேட்குறாங்க. கிரெடிட் கார்டு அப்படின்னா கடன் அட்டை. கிரெடிட் கார்டு ஆப்ஷன் டி கடன் அட்டை. அடுத்து டிஜிட்டல். இணையான தமிழ் சொல். டிஜிட்டல்னா மின்னணு மயம். மின்னணு மயம். வலுவு சொற்களை நீக்குக. பிழையற்ற தொடரை தேர்க. செலியன் வரும். ஆப்ஷன் ஏ தப்பு. ஆப்ஷன் பி செலியன் வந்தான் கரெக்ட். செலியன் வந்தார்கள் அப்படின்னு ப்ளூரல் ஃபார்ம்லையும் சொல்ல மாட்டோம். செலியன் வந்தது அப்படிங்கிறது அக்ரிணை பொருளை சொல்கிறது, அப்படியும் சொல்ல மாட்டோம். ஸோ கரெக்டானது செலியன் வந்தான். ஆப்ஷன் பி. சந்திப்பிலை நீக்கி எழுதுக. ஸோ தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும், சிறப்பு பக்கத்தில் இப்போ வரணும், பெயரும் உண்டு. அடுத்து மரபு சொல்லை இணைக்க. கமுகு. கமுகுனா பாக்கு, அந்த கமுகு அப்படிங்கிறது கூந்தல். மரபு சொல். கமுகு அப்படிங்கிறது கூந்தல். ஓலை, தோகை, மடல், ஓகேவா. இதுக்கெல்லாம் கூட என்ன வரும் அப்படின்னு நீங்கள் புக்கில் செக் பண்ணிக்கிங்க. கமுகு அப்படிங்கிறத கூந்தல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இலக்கண வகைகள். பொருந்தா சொல்லை கண்டறிதல். எழுத்து, சொல், அணி, இதெல்லாம் இலக்கண வகை. தொடைங்கிறது இலக்கண வகை கிடையாது. அது இலக்கிய வகையில் வந்துடும். அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிதல். பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து. பஞ்சு. ஆன்சர் பஞ்சு. பொருந்தா சொல் பஞ்சு. அடுத்து புனை, மிதவை, நீகான், தெப்பம். பொருந்தாத சொல். ஆன்சர் நீகான். ஐயம் எனும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல். ஐயம். ஆன்சர் தெளிவு. ஊக்கம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல். ஊக்கம் எதிர்ச்சொல் சோர்வு. எதிர்ச்சொல் எழுதுக. எளிது. அதுக்கு எதிர்ச்சொல் என்னன்னா அரிது. ஆன்சர் அரிது. பூட்டும் கதவுகள் எனும் சொல்லை பிரித்து கெடுப்பது. பூட்டும் கதவுகள் எப்படி பிரிக்கலாம்? பூட்டும் ப்ளஸ் கதவுகள். பூட்டும் ப்ளஸ் கதவுகள். வானம் ப்ளஸ் அறிந்த சேர்த்தெழுதுக. வானம் அறிந்த. ஆன்சர் சி. மானம் ப்ளஸ் இல்லா, இதை சேர்த்துனா மானம் இல்லா. ஆன்சர் பி.